நமது தேசம் சேனலுக்கு வரவேற்கிறோம். நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்று பார்க்க உள்ள முக்கிய செய்திகள்: IUML இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 அமல்படுத்துவதல் சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட்டில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. அந்த மனுவில் மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய அரசு தற்போது வரக்கூடிய பார்லமெண்ட் எலெக்ஷனை முன்னிட்டு உடனடியாக இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான வழிமுறைகளை வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் உள்ள 5 மதத்தினர் மட்டும் ஒடுக்கப்படுவதாகவும் அவர்கள் இந்திய நாட்டிற்குள் 2014 ஆண்டிற்கு முன்னர் வந்திருந்தால் அவர்கள் CAA சட்டத்தின் கீழ் அவர்கள் இந்திய குடியுரிமை பெறலாம் என அறிவித்துள்ளது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை இந்த சட்டமானது விலக்கி வைத்துள்ளது. ஆகவே இந்த சட்டத்தை அமல்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என IUML கட்சியானது உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றினை தாக்கல் செய்துள்ளது. 2024 ஆண்டிற்கான லோக்சபா தேர்தல் இந்த வாரம் அறிவிக்கப்படும் என தெரிகிறது. எலெக்ஷன் கமிஷன் நேற்று வரை ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் விசிட் செய்திருந்தது. அங்கு பார்லமெண்ட் தேர்தலுடன் அந்த யூனியன் பிரதேசத்திற்கும் சேர்த்து அசம்பிளி எலெக்ஷன்ஸ் சட்டசபை தேர்தலையும் நடத்திவிடலாமா என்று ஆராய்வதற்காக ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு எலெக்ஷன் கமிஷன் சென்றுள்ளது. ஏற்கனவே டிசம்பர் 11, 2023 அன்று சுப்ரீம் கோர்ட்டானது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் அந்த யூனியன் பிரதேசத்திற்கு உடனடியாக மாநில அந்தஸ்து வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஏற்கனவே உத்தரவு வழங்கியுள்ளது. ஆகவே இந்த லோக்சபா தேர்தலுடன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கும் சேர்த்து அசம்பிளி எலெக்ஷனையும் சட்டசபை தேர்தலையும் நடத்திவிடலாமா என்பதை ஆராய்வதற்காக எலெக்ஷன் கமிஷன் அங்கே சென்றுள்ளது. ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனில் 2 சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்கள் பதவியிடம் காலியாக உள்ளது. மார்ச் 14 அன்று புதிய எலெக்ஷன் கமிஷனர்கள் தேர்வு செய்யப்பட்டு நமது குடியரசுத் தலைவர் அவர்களை ஒப்புவதற்காக அனுப்பப்படும் என தெரிகிறது. இது சம்பந்தமான அறிக்கை ஏற்கனவே வெளியாகியுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நேற்று கர்நாடகாவின் முதலமைச்சர் சீதாராமையா அவர்கள் இந்திரா கேண்டீன் என்ற ஒன்றினை பெங்களூரில் உள்ள இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மையத்தில் ஆரம்பித்து வைத்தார். இந்த கேண்டீனில் டிஃபன் ரூபாய் 5க்கும் லஞ்ச் ரூபாய் 10க்கும் வழங்கப்படுகிறது. ஏற்கனவே ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பஸ் ஓட்டுநர்கள் மற்றும் இதர மக்கள் இந்த வகையிலான கேண்டீன்கள் தேவைப்படும் என்று கோரிக்கை விடுத்ததால் இந்த வகையான கேண்டீனை தற்போது ஆரம்பித்துள்ளதாகவும் ஒரு கேண்டீன் ஆரம்பிப்பதற்கு 1.5 கோடி ரூபாய் வரை செலவாகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 188 இந்திரா கேண்டீன்கள் கட்டப்பட்டு திறக்கப்படும் நிலையில் உள்ளன எனவும் மாநிலத்தின் பல பகுதிகளிலும் இவ்வாறான இந்திரா கேண்டீன்கள் ஆரம்பிக்கப்பட்டு குறைந்த விலையில் உணவு வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் அகமத் நகர் மாவட்டத்தின் பெயர் மாற்றப்படுவதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இங்கு ஏற்கனவே இந்து சமூகத்தைச் சேர்ந்த செயின்ட்டுகள் அதிகமாக உள்ளனர். இங்கு ஏற்கனவே சாய்பாபா கோயில் இந்த மாவட்டத்தில் உள்ளது. இந்த மாவட்டத்தின் பெயர் அகிலியா மாவட்டம் என மாற்றப்படுவதாக மகாராஷ்டிரா மாநில அரசு செய்திக்குறிப்பு ஒன்று தெரிவிக்கின்றது. தமிழக முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டதாக கூறி அவர் மீது தொடரப்பட்ட வழக்கின் காரணமாக அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 3 வருடம் சிறை தண்டனை விதித்து ஆணை பிறப்பித்தது. ஆகவே அவருடைய MLA பதவியும் அமைச்சர் பதவியும் ரத்தானது. சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய அந்த தண்டனையை எதிர்த்து திரு பொன்முடி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரணை செய்த உச்சநீதிமன்றம் திரு பொன்முடி அவர்களுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து ஆணை பிறப்பித்தது. ஆகவே அவரை மீண்டும் அமைச்சர் ஆக்குவதற்கு நிகழ்ச்சிக்கு உரிய நேரம் தரும்படி கவர்னர் அவர்களுக்கு தமிழக முதல்வர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இன்று வியாழக்கிழமை அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டு பதவியேற்பதாக இருந்தது. ஆனால் தமிழக கவர்னர் அவர்கள் இது சம்பந்தமாக உயர் அதிகாரிகளிடமும் சட்ட வல்லுநர்களிடமும் கலந்தாலோசித்து வருவதாக தெரிகிறது. அது மட்டுமில்லாமல் நமது தமிழக கவர்னர் அவர்கள் ஒரு 3 நாள் பயணமாக டெல்லி செல்வதாகவும் உள்ளது. ஆகவே இந்த வாரத்தில் திரு பொன்முடி அவர்கள்
அமைச்சராக பதவியேற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய பாஜக கட்சி அறிவித்த பார்லமெண்ட் எலெக்ஷனுக்கான 2வது பெயர் பட்டியலில் ஹைவேஸ் துறை அமைச்சர் திரு நிதின் கட்காரி, வணிகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மற்றும் செய்தி தொடர்பாளர் அனுராக் ஆகியோரின் பெயர் இடம்பெற்றுள்ளது. ஏற்கனவே முதல் லிஸ்டில் திரு கட்கரி அவர்களின் பெயர் இல்லாததால் அவர் பிஜேபி கட்சியிலிருந்து விலகுவார் என்ற செய்திகள் ஊடகங்களில் பரவி வந்தன. ஆனால் அவற்றையெல்லாம் நம்பாதீர்கள். பாஜக கட்சி தேர்தலில் பெயர்களை வெளியிடுவதற்கு சில வழிமுறைகள் வைத்துள்ளன. அதன் அடிப்படையில் தனக்கு வழங்கப்பட்ட தொகுதி விவரம் உட்பட 2வது லிஸ்டில் பெயர் இடம்பெற்றுள்ளது. ஆகவே தான் பிஜேபி கட்சியிலிருந்து மீண்டும் போட்டியிடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பல மாவட்டங்களில் உள்ள இந்த வணிக நிறுவனங்களில், அதாவது கடைகள் என்று சொல்லக்கூடிய இடங்களில் பெயர் பலகை தமிழில் வைக்காமல் பெரும்பாலும் ஆங்கிலத்திலும், சில இடங்களில் ஹிந்தியிலும் பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இவற்றை தடுக்கும் வகையில் தமிழக அரசு, தமிழக தொழில்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர்கள், அதிகாரிகள் ஆகியோர் தொழில்துறை நிறுவனங்களின் சங்கங்களின் பிரதிநிதிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆகவே 5-2-1 என்ற விகிதத்தில் முதலில் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும். அதற்கு கீழ் ஆங்கிலத்தில் பெயர் எழுதி கொள்ளலாம். வேண்டுமென்றால் அதற்கு அடுத்தபடியாக விருப்ப மொழியிலேயும் பெயர்களை எழுதி கொள்ளலாம் என்று ஒத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் இதுவரை தமிழகத்தில் உள்ள எந்த மாவட்டத்திலுமே பெயர் பலகைகள் மாற்றப்பட்டதாக தெரியவில்லை என பத்திரிகை செய்திகள் கூறுகின்றன. 1989ஆம் ஆண்டில் அப்போது முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் இவ்வாறு அனைத்து வணிக நிறுவனங்களிலும் தமிழ் பெயரில் அந்த கடை உள்ள கட்டிடத்தின் எண், தெருவின் பெயர் மற்றும் ஊர் ஆகிய 3ம் கட்டாயம் இருக்க வேண்டும் எனவும் அப்போது ஒரு அரசு ஆணையை வெளியிட்டிருந்தார். அப்போது உடனடியாக கடை உள்ள கட்டிடத்தின் எண், தெருவின் பெயர் மற்றும் ஊரின் பெயர் பின்கோடு உடன் எழுதப்பட்டு வந்தன. பின்னர் அவை அப்படியே மறைந்து விட்டன. தற்போது தமிழக அரசு தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அந்த கடை உள்ள கட்டிடத்தின் எண், தெருவின் பெயர், ஊர் ஆகியவற்றை எழுதினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்ற பொதுமக்கள் கோரிக்கையை வைத்து வருகின்றனர். சில இடங்களில் அந்த கட்டிடத்தின் நம்பர் தெரியவில்லை, தெருவின் பெயரும் இல்லை, அது எந்த ஒரு கடை என்பது கூட இல்லாமல் உள்ளது. ஆகவே கடையின் முன்னே உள்ள பெயர் பலகையை பார்த்தால் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் எழுதப்பட்டுள்ளது. அந்த கடையின் கட்டிடத்தின் எண், தெருவின் பெயர், ஊர் ஆகியன இல்லாததால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இத்துடன் நமது தேசம் யூடியூப் சேனலில் இந்த செய்தி அறிக்கையை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.